இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதர்களான பேதுரு மற்றும் பவுல் இவர்களின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சியை பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று விழா காணும் திருத்தூதர்களான பேதுருவும் பவுலும் இயேசுவை பற்றிய நற்செய்தியை துணிவோடு அறிவித்தார்கள். இயேசு பேதுருவிடம், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என கேட்டபோது சிறிதும் மனம் தளராமல் காலம் தாழ்த்தாமல், நீர் மெசியா, உண்மையான கடவுளின் மகன் என்று அடிப்படை விசுவாசத்தை அறிக்கையிட்டார். நாம் இந்த அடிப்படை விசுவாசத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் புற இனத்தாருக்கு இயேசுவை அறிவிக்க செலவிட்டார். தன்னுடைய சாட்சிய வாழ்வு மூலம், துன்பங்களின் மூலம், எளிய வாழ்க்கையின் மூலம் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தார். நாமும் ஒளியாக மாறி நம் சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுவோம். ஆண்டவரை பின் செல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும் என்பதைத்தான் இன்றைய பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இத்தகைய நம்பிக்கையைத்தான் புனித பேதுருவும் புனித பவுலும் கொண்டிருந்தார்கள். புனித பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலித்தாலும் அவரை கண்டபோது, என்னிடம் தங்கமும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் பெயரே போதுமானதென்று அறிவித்தார். இதேபோல புனித பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதில் முழு மனதுடன் செயல்பட்டார். நம்பிக்கை என்பது ஒரு சக்தி. கடவுள் நம்முள்ளும் நம் அருகிலும் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதும் அச்சக்தியே. நம்பிக்கையை நாம் தொட்டு உணரவும் முடியாது, அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. மாறாக நாம் கடவுள் மீதும் பிறர் மீதும் நம்மீதும் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்துகிற விளைவுகளில் மட்டும் நாம் கடவுளை அனுபவிக்க முடியும். நம்பிக்கை என்பது நம் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால்தான் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில், நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் என்று கூறுகின்றார். நாமும் அத்தகைய நம்பிக்கையில் வாழ நம்மை தயார்படுத்துவோம். நம்மில் பலர் பற்றுடன் வாழ்ந்து கொண்டு அதை அன்பு என்று தவறாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பற்று என்பது ஒன்றை நாம் சொந்தம் கொண்டாடுவது. இவ்வுலகில் எவற்றை நாம் சொந்தம் கொண்டாட முடியும்? ஒரு பொருளைத்தான் நாம் சொந்தம் கொண்டாட முடியுமே தவிர எந்த ஒரு மனிதரையும் சொந்தம் கொண்டாட முடியாது. நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களையும் கூட நாம் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏனென்றால் நாம் தற்போது பயன்படுத்துகின்ற பொருட்களும் நம்மோடு நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவரே நிலையானவர், நிரந்தரமானவர். அவரில் நாம் பற்று கொள்ள வேண்டும். கணவன் தன் மனைவியுடனோ, மனைவி தன் கணவனுடனோ, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடனோ கொள்ளுகின்ற பற்றும் நிரந்தரமானது என்று சொல்லிவிட முடியாது. ஒரு பொருள் என்பது மாறாமல் இருக்கும். ஆனால் ஒரு உயிர் என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடியது. அப்படி இருக்க நம்முடன் வாழும் நபர்களை சொந்தம் கொண்டாடுவதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை. நம்மை படைத்த ஆண்டவரில் அசையாத நம்பிக்கை கொண்டு அவரில் பற்று கொள்வோம். அப்போது நம் வாழ்வில் அனைத்தும் நன்றாய் நிகழும் என்பதை புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் ஆண்டவர் மீது பற்று கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ
எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகளெனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென்.
என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன், உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் அதிகாரம் 4 11 முதல் 12 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 23 முதல் 27. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன.
ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் இறை பணியை இனிதே ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம்.
ஜூன் 30. ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள். தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் திருத்தூதர்களின் சீடர்கள். யூதர்களாய் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள்தான் ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள். அக்காலத்தில் ரோமையில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள். கிபி 64ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாள் ரோமை பேரரசன் நீரோ தனது அரண்மனையை பெரிதாக்கும் நோக்கில் ரோமை நகரின் பெரும் பகுதியை தீயிலிட்டு கொளுத்தி அப்பழியை கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தினார். இதன் காரணமாக ரோமை மக்கள் வெகுண்டெழுந்து கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கும் நாய்களுக்கும் இரையாக்கினார்கள். சிலரை சிலுவையில் அறைந்து தீயிட்டு கொளுத்தி கொன்றார்கள். நீரோ பேரரசனின் தோட்டத்தில் கொலோசியம் என்ற இடத்தில் இச்சம்பவம் பேரரசனின் ஆதரவாளர்கள் பலரும் பார்த்து மகிழும் வண்ணம் மிக கொடூரமாக நிகழ்த்தப்பட்டது. 9 நாட்கள் நீடித்த இந்த சம்பவம்தான் உலகில் இதுவரை நடைபெற்ற கொடூர சம்பவங்களில் மிக கொடுமையானது. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பதன் அடிப்படையில் இந்த படுகொலைகள் உலகெங்கும் கிறிஸ்தவத்தை வளர்த்திருக்கிறது. 1969ஆம் ஆண்டு முதல் ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் விழா ஜூன் மாதம் 30ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் விழாவை கொண்டாடும் நாம் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கையளித்த மறைசாட்சிகளின் வழி நடந்திட, அவர்கள் வழியாக இறையருள் பெற்றிட ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக 9 முறை நம்பிக்கை அறிக்கையை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தலங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, உமது அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளிலே வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினரால் எண்ணி பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும். ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக, ஆவியாருடைய கொடைகளால் அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இறையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும். எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, மறைபரப்பாளர்களுக்காக மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னக மீட்ப